சென்னை குன்றத்தூரில் மாடியிலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் படுகாயமடைந்த நாய்க்கு அரசு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. குன்றத்தூர் அருகே 4வது மாடியிலிருந்து நாயை மருத்துவ மாணவர் ஒருவர் கீழே தூக்கி வீசினார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாடியிலிருந்து வீசப்பட்ட நாய் அப்பகுதி மக்களால் உயிருடன் மீட்கப்பட்டது. புல்தரையில் விழுந்ததால் அதன் காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் அதை மீட்டு வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் அந்த நாய்க்கு சிகிச்சை அளித்தனர். அது குட்டியாக இருந்தது ஒண்ணு, இன்னொன்று அந்த தூக்கி போட்ட விதம் மேல 2 பேர் பிடிச்சி கீழே போட்டதுனால கரெக்டா காலில் லேண்ட் ஆயிருக்கு, பேக் சைடு லேண்ட் ஆயிருக்கு. இல்லைன்னா சும்மா தூக்கி போட்டிருந்தானா யூஸ்வலா லேண்ட் ஆகிறது தலையில தான் லேண்ட் ஆயிருக்கும், மேஜர் இஷ்யூஸ் இருக்கும். பின்னாடி லேண்ட் ஆனதுனால கால் பின்னாடி இருக்க இடது கால் ஃபீமர் போனோட டிஸ்டல் பார்ட் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இது கிளினிக்கலா எக்ஸாமின் பண்ணதுலேருந்து மற்றபடி முக்கியமான உறுப்புகள் வைட்டல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. உள்ள டேமேஜ் இல்லை நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சருங்க. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க கஸ்டடியில் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய ஆக்ட்ரஸஸ் மீடியா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் ஒரு 50-60 பேருக்கு மேலே எங்களுக்கு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. நாங்கள் நாயை அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஏதாவது என்ன சொல்லுங்க. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்க எங்களுக்கு, அதுவே வந்திருக்காங்க. ஸோ பேஸ் பண்ணி இப்போ அது பொறுத்தவரை இப்போதைக்கு ஆனால் இது கேஸ் மெட்டீரியல்னால எங்களுக்கு யார்கிட்ட கொடுக்க முடியறதில்லை இப்போதைக்கு.